Hi students, இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 4.3 ஃபர்ஸ்ட் சம் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் சார்புகளின் சார்பகம் காண்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 9/x² கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் இன்ட்டு 1 - x² மைனஸ் π/4. இப்போ இந்த ரெண்டுத்துக்கான சார்பகம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த tan இன்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இந்த ரூட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம ஈவன் பண்ணி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோங்கன்னா அதுதான் இதுக்கான சார்பு. சேம் அதே போல் தான் இதுவும் நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டினில் தெரியாச்சு. இப்போது tan இன்வர்ஸ்னால் நமக்கு தெரியும், சார்பு பார்த்திங்கன்னா -∞ ப்ளஸ் ∞ இருக்கும். அப்போது இதில் தான் நம்ம சார்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுக்கும்போது ரூட் ஆஃப் 9 - x² ≥ 0 அப்படின்னு வருமா. இப்போ நமக்கு x1 வேல்யூ வேணும். அதுக்கு முன்னாடி இந்த ரூட் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்த. இருபுறம் வர்க்கப்படுத்தும் போது என்னாகும், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுப்போம். அப்போது ரூட் ஆஃப் 9 - x² ஹோல் ஸ்கொயர் ≥ 0² அப்படின்னு வருமா. ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 9 - x² மட்டும் வரும், ≥ 0 அப்படியே வந்துடும். சரிங்களா, நமக்கு இந்த x² மட்டும் தான் வேணும். இப்போ -x² வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் என்பது இந்த பக்கம் வரும்போது -9 வருமா, ≥ 0 -9 வரும். 0 -9 போது -9 அப்படியே வரும். 0வோட பெருகுனாலோ வகுத்தாலோ மட்டும்தான் நம்பர் வந்து 0 ஆகும். கூட்டினா கழிக்கும் போது அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போது -x² ≥ -9. இப்போது ரெண்டு மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் -11 பெருக்கணுங்கன்னா இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகும். இப்போ ரூட் 9 ரூட் எடுத்தோம்னா 3 × 3 வருமா. அப்போ x² ≤ ரூட் ஆஃப் 3 × 3. இதுலேருந்து ஒரு 3 மட்டும் வெளியே வரும்போது என்னாகும், சாரி, x ≤ ரூட் ஆஃப் 3 × 3 போது x ≤ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருமா. தனித்தனியாக பிரித்து எழுதும் போது என்ன வரும், -3 ≤ x ≤ ப்ளஸ் 3 வருமா. அப்போது therefore சார்பு பார்த்திங்கன்னா -3, +3. சரிங்களா, பாருங்கள். இப்போது அடுத்த செகண்ட் சப்டிவிஷன், இதுக்கான சார்பு பார்க்கணும். சார்பிடும் போது இதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது 1 - x² அப்படின்னும் போது இது x பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் நம்பராக வருது. அப்போது x belongs to ரியல் நம்பர்னு வருமா. அப்போ இங்கே வந்து சார்பு பார்த்திங்கன்னா நமக்கு r.